சிவா இறந்த விஷயத்த அவங்க ஆபீஸ்ல இருக்கவங்க இப்ப அவங்க அம்மாக்குமே சொல்றாங்க. அதை கேட்கறவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனில வந்து உங்க பையனுக்கு 25 லட்சம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்குன்னு விஷயத்தை சொல்றாங்க. அதை கேட்கறவங்க அம்மாவும் என் பையனே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எதுவுமே ரியாக்ட் ஆகாம இருந்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மாக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சிவாவும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருப்பான். அப்ப மலை மேல இருக்க ஒரு சாமியார் இவங்க கிட்ட மந்திர குச்சி 3 கொடுத்துட்டு ஆசைப்படுற விஷயத்தை நினைச்சிட்டு இந்த குச்சியை உடைச்சினா அந்த விஷயம் அப்படியே நடந்துரும்ன்றத சொல்றாரு. இதுல எவ்வளவு நல்லது இருக்கோ அதே அளவுக்கு கெட்டதும் இருக்குன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி அனுப்பிடுறாரு. குச்சி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்களான்னு கடைசி வரைக்கும் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிவாவோட அம்மாவே ஒரு குச்சி எடுத்து எங்க குடும்பத்துல இருக்க கஷ்டம் தீரத்துக்கு எங்களுக்கு நிறைய காசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை உடைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் சிவா இறந்த விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இன்சூரன்ஸ்ல இருந்து வர 24 லட்சத்துக்காக என் பையனே இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவும் சாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு குச்சி எடுத்து என் புள்ள எனக்கு உயிரோட வரணும்னு சொல்லிட்டு அந்த குச்சியை உடைச்சிட்டாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அவங்க பையனோட வாய்ஸ்மே கேட்டிருக்கும். அதனால கதவு கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க 4 நாளுக்கு முன்னாடி எப்படி புதைச்சாங்களோ அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இருப்பான். அதை பாக்குறவங்க அம்மா அப்பா 2 பேருமே செமையா பயந்துட்டாங்க. திரும்பவும் சிவாவோட அம்மாவும் சாமி ரூமுக்கு போயிட்டு எனக்கு என் புள்ளையே வேணாம்னு சொல்லிட்டு அந்த குச்சி உடைக்கலான்னு போவாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா அந்த குச்சியை வாங்கி அந்த சாமியார் கிட்ட இருந்து இந்த குச்சி வாங்கிருக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குச்சியுமே உடைச்சிட்டாரு. சிவாவும் குடும்பத்தோட இப்ப மலை மேல கோயிலுக்குமே போயிருப்பா. அங்க இருக்க சாமியாரும் வேற ஒருத்தங்க கிட்ட அந்த 3 குச்சியுமே கொடுத்துட்டு இருப்பாரு.